பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். சுத்தமான சாட்சி எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. டாடி எங்களோட பேசுங்க டாடி, எங்களோட இடைப்படுங்க டாடி, உம் நாமத்தை நீர் மையப்படுத்துங்க டாடி. கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும் டாடி. நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை நிரூபிங்க டாடி. உம் நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களோட இடைப்பட்டு கொண்டு கூடியால் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. உட்காந்துக்குமா. இன்னைய மெசேஜ் நம்மளை எல்லாரையும் திங்க் பண்ண வைக்க போதும். நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம போயிருப்போம். நிறைய பேர் கிறிஸ்டியன் இல்லாத குடும்பங்களில் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்க. குறிப்பாக நான் எங்கள் தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. பல மதங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஏன் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் வாயில் இயேசுவின் ரத்தம் 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 சொல்லினுங்கிறாங்க? சிலத்த ரத்தம் காவு கொடுத்துறத பார்த்துருக்கீங்களா? கடா வெட்டினது.
அவங்களாம் அதை பற்றி பேச மாட்டாங்க, அதை கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன்ஸ் மட்டும் ரத்தம் ரத்தம் சொல்கிறாமா. இப்போ கூட ஒரு பாட்டாகவே பாடுறோம், வேறு யாரும் அந்த மாதிரி பாட்டெலாம் ரத்தத்தை வச்சுலாம் பாட மாட்டாங்க. அது ஒரு வாயில் கூச்சமான ஒரு வார்த்தை, கரெக்ட் தானப்பா? ஸோ அந்த வார்த்தை நமக்கு அப்படியே கோலம் நடுங்கும். பாட்டில் பாடுறோம், ரோட்டில் ரத்தம் இருந்துச்சா நம்ம பகீரணும். அப்படி இந்த ரத்தத்தை பற்றி நான் படிக்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த ஆபிரகாம் கிட்ட வரும்போது கர்த்தர் பலி செலுத்தும்படி சொல்கிறது கர்த்தர், செய்கிறது ஆபிரகாம். ஆபிரகாமுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்குது, கர்த்தருக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போனா எங்கேயோ ஒரு இடத்துல ரத்தத்தை நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டும். ஆபிரகாம் பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தர் அவனை. யாக்கோபு பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தர் அவனை. என்னங்க இங்கே ரத்தம் பண்ணுது? நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்ன கொடுக்குறோம் சொல்லுங்கள்? காணிக்க தானே, அதானே கொடுக்குறோம். வேற என்ன கொடுப்போம்? அரிசி, பருப்பு, புளி, எண்ணெய் இழப்போம். ஏங்க ஆபிரகாம் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, ஈசாக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, யாக்கோபு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறாரு? முதல் ரத்தம் வந்து இந்த ஆதாம் பண்ண தப்புக்காக ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தர் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடை உண்டு பண்ணி கொடுத்தார். இப்போ ரத்தத்தை பற்றி நம்ம டீட்டெயில் ஸ்டடி போகும்போது பைபிள் ஒன்று சொல்லுது. எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏன்னா நான் கதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு புரியும், ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரராக மாறணும்னா அந்த வசனத்தை நீ ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஐ யூ ரெக்கார்டிங் இட்? எபிரேயர் 9:22 அது சொல்லுகிறது, there is no remission of sin without the shedding of blood. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இது சொல்றது பைபிள். ஏதோ பாஸ்டர் பேசுறாருன்னு கேட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் யாரு சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர். யாருன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஏதோ இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என்ன சொல்ல வருது பைபிள்? பாவ மன்னிப்பு ஒன்று அவசியமா? இன்னைக்கு நான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய இருக்கு, ஆனால் இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லனா உங்களுக்கு புரியாது. பாவ மன்னிப்பு அவசியமா? நீங்க சொல்லுங்க, பாவ மன்னிப்பு அவசியமா? நேற்று போட்ட சட்டையை துவைக்கணும், நம்ம குளிக்கணும், அவசியமா? ஏன் அவசியம்? அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது, எந்த வியாதியும் அண்டாது. நேற்று போட்ட ஷர்ட்டை இன்னைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆம்பிட்லலாம் புண்ணு வரும். வருமா? வியாதிகள் வரும். ஸோ வியாதி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? குளிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். கரெக்ட் தானே? இயேசுவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறது. ஆமென். ஆமாம், ரத்தம் சிந்துதல் என்றால் பாவ மன்னிப்பு இல்லை. और बिना लोहू बहाए क्षमा नहीं होती. क्षमा ना மன்னிப்பே இல்லை. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிச்சு, நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும் கேட்டா நடக்காது. ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி தலை மேலே கை வச்சு நான் பண்ண தப்பெல்லாம் அது மேலே பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு அந்த ரத்தத்தை சிந்தினா என்னை மன்னிப்பாருன்னா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிச்சு. ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல் அந்த ஆண்டவரும் எல்லாரும் கூப்பிட்டாலும் வரல, ஆபிரகாம் கூப்பிட்டா தான் வந்தார், ஈசாக்கு கூப்பிட்டா தான் வந்தார், யாக்கோபு கூப்பிட்டா தான் வந்தார். கடைசியில் அவங்க பிள்ளைங்க கூப்பிட்டா வந்தார். அவங்க ஒரு 4 லட்சம் 6 லட்சம் பேர் மாறிட்டாங்க ஈஜிப்டில். ரைட்டா? புரிஞ்சுக்கலாமா? இப்போ அவர் தன்னுடைய வாயினால் நீ பலியிட்டு பாவ நிவர்த்தி பெற வேண்டும் என்பதை பற்றி பேச போகிற பண்டிகை பற்றின பேச்சு தான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, பஸ்கா பண்டிகை. ஹல்லேலூயா. தி பாஸ் ஓவர். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை பிரதர், எத்தனை வருஷம்? 430 வருஷம். ஒரு தலைமுறை, ஒரு ஜெனரேஷன். அதாவது ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிற வயசு எப்போன்னு சொல்லலாம்? 30 வயசுலேருந்து 60 வயசு வச்சுக்கலாமா? இல்லை 20 வயசுலேயே ஸ்ட்ராங் ஆகிடுவானா? இல்லை, 30 வயசு வேலைக்கு போகிறான், கல்யாணம் பண்ணுறான். 30லேருந்து 60 வரைக்கும் பவரில் இருப்பானா? 70 வரைக்கும் இருப்பானா? 70 கஷ்டம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே அவங்க பிள்ளைங்க வந்துடுவாங்க. 30 வருஷம் அப்படின்னா ஏறக்குறைய 430 வருஷம்னா ஒரு 14 தலைமுறை அடிமைகளாகவே இருந்தாங்க. அவனுடைய ஸ்ட்ராங்கான வயசெல்லாம் அடிமையாக இருந்தான். கர்த்தர் அவர்களை மீட்கும்படி ஒரு திட்டம் வச்சிருந்தார். ஏனென்றால் அவருடைய ஜெபம், கூக்குரல் பரலோகத்தை எட்டிட்டான். யாத்திரையாகமும் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பாருங்க,
3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவங்களுக்கு ப்ராப்ளம். ப்ரே பண்ணாங்க, ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. நான் இப்ப பேசுறேன், என் வார்த்தை உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஆனா காதுல கேக்குது. ஏன்? உங்க காதுல இதெல்லாம் ரிசீவ் பண்ற இயர் ட்ரம் இருக்கு. நான் இருக்கு ட்ரம். கேட்கல, ஏன்னா என் வார்த்தை அந்த ட்ரம்ல போல. அதனால இது இந்த மைக்ரோஃபோனுக்கு போகுது. இந்த மைக்ரோஃபோனில் போய் இது டெக்னாலஜி யூஸில் போயிட்டு இது வந்து வேவ்ஸாக, சவுண்டு வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி அவங்க காதுக்கு போகுது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நம்ம ரேடியோ வச்சுருந்துருப்போம். இந்த ரேடியோ வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ்னுவாங்க. வார்த்தை காற்றுல போயினே தான் இருக்குது, நம்ம காதில் தான் உள்ள. அதை டியூன் பண்ணி இந்த பேண்ட்வித்தை, இந்த ஃப்ரீக்குவன்சின்னு டியூன் பண்ணி ரேடியோவில் பிடிச்சி உறிஞ்சிருவாங்க. மனுஷர் மைக்கில் பேசி காற்றுக்கு அனுப்பிடுவாங்க, காற்றுலேருந்து ரேடியோக்கு எடுத்துருவாங்க, ரேடியோவில் உள்ள ஸ்பீக்கர்லேருந்து நம்ம கேட்டுப்போம். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணோன்னா அவ்வளோ இருக்குது. இது பூமிக்குள்ளே மட்டும் தான் செல்லும், பூமி விட்டு வெளியே போகாது. சிக்னல்ஸ் போகும், வாய்ஸ் போகாது. ஆனால் ப்ரேயரு எத்தனை ஒளி மைல்கள் தூரம் இருக்கிறதோ, லைட் இயர்ஸ் என்று சொல்வார்கள். மின்னல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணமோ அதுவே மில்லியன் கணக்கான லைட் இயர்ஸில் தூரத்தில் உள்ள பரலோகத்தை எட்டும் உங்கள் ஜெபம். அது என்ன டெக்னாலஜின்னு நமக்கு தெரில. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவர் வானத்தில் இருக்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் வானத்திலேருந்து பதில் யார் மூலமாக இங்கே தருவார். நீங்கள் ப்ரே பண்ண, அவர் கையில் போக, அவர் யார் கையில் சொல்ல, யாரோ அங்கேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்ககிட்ட சேர ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம டெக்னாலஜியோட ப்ரேயர் டெக்னாலஜி பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விட்டு விடாதீர்கள். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் கூக்குரல் இடுகிறது பரலோகத்துக்கு போய் சேருது. ஆமென். அவங்க ஒன்றும் ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் வச்சு அனுப்பல, ஜெபம் பண்ணாங்க, முழங்கால் படிட்டு கேட்டது. கர்த்தர் மோசேயை அனுப்பினாரா? எத்தனை பேர் தெரியும் மோசேயை அனுப்பினார்? அனுப்பும்போது மோசே இங்கே வருகிறார். மோசே போல லீடர் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்களா? மோசேக்கு 80 வயசு. மோசேயால் தனியாக நடக்க முடியல, கூட தடியோட வரார். எப்போ சொல்லுங்க, ஃபாலோ பண்ணுவீங்களான்னு? மோசே வாய் திறந்து வாய் விட்டு பேசி 40 வருஷம் ஆச்சு. 40 வயசுல எகிப்தை விட்டு ஓடினாரு. 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தான். 40 வருஷம் திக்கு வாயனானான். அவன் பேசவே முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், நீ போ, உன்னை அனுப்புகிறது. மோசே போனார். 80வது வயதில் பார்வோன் முன்னாடி நிற்கிறாரு. பார்வோன் கேர் கூட பண்ணல. மோசே முதலாவதாக கோலை எடுத்து போடுகிறார். தன் பிடித்து கொண்டிருந்த கோலை எடுத்து போடுகிறார். அந்த கோல் சர்ப்பமாகிறது. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தறதை பற்றி பேசி பஸ்காவை பற்றி கடகடகடன் நான் சொல்லணும். லிசன் பண்ணிங்கன்னா பாய்ஸ் லிசன் பண்ணுறீங்களா? மோசே என்ன போடுறாருப்பா? கோல். நிஜத்தில் மட்டும் மாங்காய் காய்க்காதுங்க, மந்திரத்துலேயும் மாங்காய் காய்க்கும். நீங்கள் மந்திரவாதிகள் பண்ணுறதை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சுருப்பான், அப்படி பண்ணுவான், பார்த்தா என்ன வரும்? புறா. பார்த்துருக்கீங்களா? அப்படி புறாவை அப்படி போடுவார், பார்த்தா புறா காணாமல் போய்டும். பார்த்துருக்கீங்களா? நானே ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. அது மந்திரம், எனக்கு தெரில. இது எகிப்து வந்து அந்த மந்திரங்களின் தலைமையிடம். மோசே ஆண்டவருடைய வல்லமையினால் கோலை போடுகிறான், அது சர்ப்பம் ஆயிற்று. பாம்பு பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஈஜிப்சியன் கடவுள்களில் ஒன்று. அவன் எகிப்து மன்னர்கள் சாகும்போது இயற்கையாக சாகக்கூடாதான். அவங்க ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவில் எப்போதுமே கிங் கோப்ரா வச்சுருப்பாங்க. அந்த பாம்பு நல்ல பாம்போ நாகப்பாம்போ, அது பேர் என்ன தெரில, அது வந்து அவங்கள கொத்தணும். அது கொத்தி அவங்க சாகணும். கருப்பழகி கிளியோபட்ரா கூட சாகும்போது பாம்பு கடிச்சு தான் சாகணும்னு ஆசைப்பட்டாங்க. பாம்பு அவங்க கடவுள். மோசே போடுறாரு கோல், பாம்பாவது. பார்வன் தன்னுடைய மொத்த மந்திர பவரை கூட்டுறான். என்னே எம்மரே என்று சொல்கிற 2 பேர், ஜேனஸ் அண்ட் ஜெம்ப்ரஸ், அவங்க டீம் வருது. எல்லாம் கோல் போடுறாங்க. எத்தனை போட்டாங்க தெரில, அத்தனையும் பாம்பாய் மாறினது. ஆனால் மோசையோட கோல் பாம்பாய் மாறினது. எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி விட்டு திரும்பி மோசை கையில் வந்து கோலாய் மாறினது. ஹல்லேலூயா. இந்த பார்வோனுக்கு இப்போயாவது மண்டையில் என்ன பண்ணியிருக்கணும்? மசாலா ஏறி இருக்கணும். திரும்ப யுத்தம் பண்ணுறான். நமக்கு தெரியும் ஒவ்வொன்றும். இப்போ என்ன ஆக போகுது?
அவங்க அடுத்த கடவுள் நைல் நதி. நதியை வணங்குகிற பழக்கம் எகிப்தின் பழக்கம். நைல் நதி வருகிற டைரக்ஷனில் எகிப்தியர்கள் இன்று வணங்குவார்கள். நைல் நதி இல்லை என்றால் ஈஜிப்ட் கிடையாது இன்னைக்கு வரைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உகாண்டாவில் கிளம்புது நைல். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், ஞாபகம் சேர்ந்து 5000 கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணி வருது, ஈஜிப்டுக்குள்ளே வந்து விழுகிறது. அதை வணங்குகிறார்கள். நைல் நதியிலே நைல் நதி ரத்தமாய் மாறுது. புரிஞ்சுக்கணும், சிவப்பாகுது. இல்லை, நான் நினச்சிட்டேன் நைல் நதி சிவப்பாயிடுச்சு, ஆண்டவர் கொஞ்சம் செம்மண் கலந்து பண்ணாச்சு. ரத்தம், ரத்தத்துக்கும் சிவப்பு தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ரத்தம்னா வரும், ஒரு ஸ்மெல்லு வரும். ரத்தம் ப்ளசண்ட்டாக இருக்காது, அதை பார்த்தாலே பயம். நான் ரத்தமாக மாறிச்சு தெரில, ரத்தமாக மாறினது. பிறகு வண்டு வந்தது, பெயின் வந்தது, கொப்பளம் வந்தது, சொல்லுங்கள், கல்மழை வந்தது, தவளை வந்தது. வந்துச்சா ஒன்றுன்னா லாஸ்ட்டாக கடைசி வாதை வரப்போகிறது. இன்னைய செய்தியினுடைய தலைப்பு நான் சொன்னேன், பஸ்கா. பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், கடந்து போகணும். புரிஞ்சுங்க. ஆமென். 10வது வாதை வரும்போது ஆண்டவர் ஒரு பிரேக் விட்டார். என்ன பண்ணாருங்க? ஈஜிப்டுக்கும் பிரேக்கு, இஸ்ரேலுக்கும் பிரேக். ஒரு பண்டிகையை சொல்ல போகிறார். என்ன பண்ண போகிறாரு? உங்களுக்கு தெரிஞ்ச எதனா பண்டிகை பேர் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களே டக்கு டக்குன்னு. கிறிஸ்மஸ். இது பைபிளில் இருக்கிற பண்டிகையா? பைபிள் ரிலேட்டடான பண்டிகை, ஆனால் பைபிளில் இருக்கா? இல்லை. வேற சொல்லுங்கம்மா. நியூ இயரா? சரி, நியூ இயர் பைபிளில் இருக்கா? அது ரோமர்கள் அவங்க கேலண்டர் தொங்குது, தமிழர்கள் கேலண்டரில். நியூ இயர் நம்ம தமிழ் பண்பாடு படி பார்த்தா நமக்கு ஒரு தனி நியூ இயர் இருக்குது. ஆனால் நம்ம எந்த நியூ இயர் தான் கொண்டாடுறோம்? வெள்ளைக்காரன் நியூ இயர் கொண்டாடுறோம். அவங்ககிட்ட கேட்டால் அவன் சொல்லுவான் இது எந்த இல்லை, அது ரோமர்களோடதுன்னுவான். முடிஞ்சிச்சா நியூ இயர்? வேறு என்ன சொன்னீங்க? ஈஸ்டர் சொல்கிறாங்க. ஈஸ்டர் பைபிளில் போடல. ஆண்டவர் ஒரு பண்டிகை சொல்லியிருக்காரு. இந்த பண்டிகை கேட்டுக்க எத்தனை பேர் ரெடி? ஆமென் சொல்லுங்கள் சத்தமா. அதான் பஸ்கா. யார் சொன்னது? ஹீப்ரூவில் பேஷா. ஆமென். இங்கிலீஷில் பாஸ் ஓவர். ஈஸி. பாஸ் பாஸ் பண்ணி போ அப்படின்னு அர்த்தம். கடந்து நிற்காத போ அப்படின்னு அர்த்தம். ஈஜிப்டுக்கு 9 வாதம் கொடுத்துருக்காரு. ஈஜிப்ட் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் அந்த பார்வன் ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தான். அப்புறம் வண்டு, தேள், வண்டு, வேற தவளை, ரத்தம் எல்லாம் வந்துட்ட பிறகு, வெட்டுக்கிளி எல்லாம் வந்துட்ட பிறகு அவன் ரொம்ப ஃப்ரெஜைல் ஆகிட்டான். இப்போ வழ குழன்னு இருக்கான். இந்த ஜனத்தை போகாமல் எப்படின்னா பிடிச்சிட்டா பரவாயில்ல, நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிருக்கிறான். 10வது வாதம் வரப்போகுதுங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பிரேக் விட்டு சொன்னார், மோசே இங்கே வா, ஆரோன் இங்கே வா. இதை படிக்கும்போது நம்ம 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகல, நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். எத்தனாவது வந்துட்டோம்? 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு மோசேயும் ஆரோனையும் பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறார், மோசே இந்த மாதம். ஆமென். எந்த மாதங்க? இந்த மாதம். இப்போ நீ எந்த மாதத்தில் இருக்கிறியோ இந்த மாதம் உனக்கு பிரதான மாதமாய் இருப்பதாக. ஆமென். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆமென். இந்த மாதம் உனக்கு பிரதான மாதமாய் இருப்பதாக. இந்த மாதத்தில் நீ ஒரு பண்டிகை கொண்டாட போகிறாய். ஆமென். என்ன கொண்டாட போகிறாய்? இந்த பண்டிகையில் என்ன ஸ்பெஷல் பார்க்குறீங்களா? நீங்கள் இஸ்ரவேல் சபையார் அனைவரும் கவனிங்க, 10ஆம் தேதியிலே, எத்தனாம் தேதிங்க? 10ஆம் தேதியிலே நீங்கள் அனைவரும் என்ன பண்ணமா? ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். குடும்ப தலைவர்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணோம்? இந்த ஆபீப் மாதம் 10ஆம் தேதியிலே மார்க்கெட்டுக்கு போக வேண்டும். மார்க்கெட்டுக்கு போனோம். ஆபீப் மாதம் எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. 1 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். முதல் முறை இஸ்ரவேல் அனைவரும் இந்த ரத்தத்துக்குள்ளே வர போகிறாங்க. ஏன்னா ரத்தத்தை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதானே பேசினுக்கிறோம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல். எகிப்து அங்கே உங்களை அடிமைத்தனத்தில் வச்சிருந்தது எத்தனை வருஷம்? 430 வருஷம். உன்னை அடிமைத்தனத்தில் மீட்கிறேன், உன்னை உன் பாவத்தெல்லாம் கழுவுறேன், ஆனால் ரத்தம் சிந்தணும். என்ன பண்ணோம்? ரத்தம் சிந்தணும். 10ஆம் தேதி போய் என்ன பிடிச்சிட்டு வா? 1 வயது ஆடை பிடிச்சிட்டு வா. சைமல்டேனியஸாக ஜீசஸ் பற்றியும் படிச்சுக்கணும். இந்த பஸ்கா பண்டிகை ஜீசஸ் பிறந்து அவங்க வருஷம் கொண்டாடுவாங்க. இதான் இப்போ நம்ம படிக்கிறது ஃபஸ்ட்டு முதல் கொண்டாடுறதை படிக்க போகிறோம்.
ஆனால் 3000 வருஷம் கழிச்சு, இதுக்கப்புறம் 3000 வருஷம் கழிச்சு ஜீசஸ் பூமியில் இருக்கும்போது ஒரு முறை பஸ்கா பண்டிகை வரும். இந்த 10ஆம் தேதி ஆடு பிடிக்க போவாங்கள்ல, அன்றைக்கி தான் குருத்தோலை ஞாயிறு. இயேசுவும் எருசலேமுக்குள்ளே போவார். யோவான் ஸ்நானகன் அங்கேருந்து கத்துவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாடு. அந்த ஆடுங்க 10ஆம் தேதி போவோம். நம்ம தேவ ஆடு குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு கழுத மேலே ஏறி எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போவோம். அந்த ஆடுங்கள்லாம் தானாக எதுக்கோ சாகும், இந்த தேவாட்டுக்குட்டி நமக்காக சாகும். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் 10ஆம் தேதி பிடிச்சிட்டு வந்தது. 14ஆம் தேதி, எத்தனாம் தேதிங்க இப்போ வந்துருச்சு? 10ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ எத்தனாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 14ஆம் தேதி சாயங்காலம் வந்திருக்கு திருச்சபை. எத்தனாம் தேதி சாயங்காலம் சொல்லுங்க பார்க்கலாம்? 14ஆம் தேதி சாயங்காலம் வந்துருச்சு. இந்த 14ஆம் தேதி சாயங்காலமாக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், குடும்பம் குடும்பமாக, எப்படிங்க அந்த ஸ்லைடு போடுப்பா, குடும்பம் குடும்பமாக, ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் 2 பேர் தான், நான் பக்கத்து வீட்டை சேர்த்துக்கோ, அருகில் இருக்கிறவனை சேர்த்துக்கொள். இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அது ரத்தத்தை கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து நிலை கால்களின் மேல் இதை தெளிக்க வேண்டும். 7ஆம் வசனம். என்ன பண்ணமா? ஆபிரகாம் பலி செலுத்தினார், ஈசாக்கு பலி செலுத்தினார், யாக்கோபு பலி செலுத்தினார், எல்லாம் பலி செலுத்தினாங்களே. இந்த இஸ்ரவேலர்கள் 6 லட்சம் பேர் ஒன்றா ஒரே நாள் வீடு வீடுக்கு ஒரு ரத்தம் சிந்த போகிறாங்க. பைபிள் எப்படி ரத்தத்தை கொண்டு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது பாருங்க. ஆமீன். இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இயேசுவின் ரத்தம் நமக்கு வந்துருச்சு. முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இதுதான் இம்பார்ட்டன்ஸ், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளட். ஆமீன். எங்கே தெளிக்கணுமா? நிலைக்கால்கள் முக்கியமா இல்லையா? வீடு கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முதல் ஒரு மீட்டிங்கு கூடுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. என்ன வைக்கிறேன்? கடைக்கால் போடுறேன், தலைக்கல் போடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூடுவாங்க, பாஸ்டர் வாங்க வீட்டுக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு போங்க. என்ன வைக்க போகிறேன்? வாசக்கால். சீலிங்கே போட்டிருக்க மாட்டாங்க அப்போல்லாம். என்ன வைப்பாங்க? கரெக்ட் தானே? வாசக்கால் வச்சுருவாங்க. ஏன்? வாசக்கால் மெயின். அந்த வாசக்காலில் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். 7ஆம் வசனம், அதன் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களிலே மேற் சட்ட நிலத்திலும் தெளித்து. என்ன பண்ணோம்? ரத்தம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஆமேன். அந்த ஆடோட ரத்தம். ஏன்னா வெளி உலகத்தில் பிரச்சனை அவ்வளோ பெருசு. அந்த பிரச்சனை அவனுக்கு மட்டும்தான், எனக்கு வராது, நான் பெரிய ஆள் கிடையாது மகனே அப்படின்னு சொல்ல முடியாது மகனே. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தான் உனக்கும் இருக்குது. உன்னை காப்பாற்ற போகிறது அந்த ரத்தம். அவனுக்கு வரா மாதிரி தான் கொரோனா உனக்கும் வரப்போகுது. அவனுக்கு வரா மாதிரி தான் டிபி உனக்கு வரப்போகுது. அவனுக்கு வரா மாதிரி தான் ஜுரம் உன் வீட்டு பக்கம் வரப்போகுது. அவனை எதுவும் காப்பாற்ற போகிறதில்ல, உன்னை என் ரத்தம் காப்பாற்றும் என்பதை சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்கள் என்ன பண்ணிட்டாங்க? தெளிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வராங்க. ரைட்டா? அன்று ராத்திரியிலே அதின் படிங்க மாம்சத்தை நெருப்பினால், படிங்க 8th verse. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். அந்த பிளேட் சொல்லிட்டாரு. அந்த பிளேட்ல என்னன்னா இருக்கா? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, அப்புறம் இந்த ஆடு, இந்த 1 வயது ஆடு. இந்த ஆடை வந்து வேவித்து சாப்பிடக்கூடாது, பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் சாப்பிட கூடாது. எல்லாவற்றையும் நெருப்பினால் சுட்டதாக புசிக்க வேண்டும். அவன் என்ன பண்ணோம்? நெருப்புல தீச்சி சாப்பிடணும், சுட்டு சாப்பிடணும். கூட என்னத்தை தொட்டுக்கணும்? சாஸா, தக்காளி சட்னியா, கிரேவியா, கசப்பான வேப்ப இலையில அதெல்லாம் ஒரு பெரிய சட்டி நிறைய எடுத்துகிட்டு வந்து, சரியா, அதெல்லாம் ஆட்டி துவையல் அரைச்சி வச்சுக்கணும். இலை தொட்டு சாப்பிடணும். சாப்பிடுவீங்களா? ஐயா சாப்பிட்றேன்றார். சரி, அது புளிப்பில்லாத அப்பம். அப்பவே அரைச்ச மாவுல தோசை சுட்டு கொடுக்கணும். அப்பயே அரைச்சி அப்பயே இட்லி சுட்டு கொடுக்கணும். சாப்பிட முடியுமா? அதை தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு எப்படி சாப்பிடணும்? அதை புசிக்க வேண்டிய விதம். அது 11th verse. உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். படிங்க. அது கர்த்தருடைய பஸ்கா. டைட்டில் கிடைச்சிச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சாரி, பஸ்கா. இந்த பண்டிகை பேர் என்ன பேருங்க? யார் வாயில வந்த பண்டிகை? எத்தனை பேர் இந்த பண்டிகை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க? இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் போய் வீட்டில் படிங்க. எனக்கு தெரியாத 10 பாயிண்ட் சொல்லித்தாங்க.
எத்தனை பேர் படித்து சேலஞ்சாக எடுத்துக்க போகிறீங்க? எல்லாம் வீட்டுக்கு சாப்பிட போகிறீங்க. பண்டிகை பேர் என்ன பேர்? பஸ்கா. சாப்பிட்டுக்கிறாங்க. நம்மளை சாப்பிட கூப்பிட்டா ட்ரெஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு ஃப்ரீயாக நல்லா கை கழுவினோம் உட்காந்துன்னு தரையில் சப்பனம் போட்டு உட்காந்து வாழை இலை போட வச்சு என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துன்ட்டு அப்புறம் ஏஞ்சிக்கிறணும். ஏன்னா இப்போ ஏஞ்சிக்க முடியாது, வயிறு ஃபுல்லானா இருக்குது, ஃபுட் இருக்கணுங்க. அது அப்படி கிடையாது. பெல்ட்டெல்லாம் கட்டிட்டு வயிறை போட்டு அம்மிக்கி வச்சுக்கிட்டு ரெடியாக ஹேஸ்ட்டாக காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு ஓடு, சீக்கிரம் சாப்பிட்டு ஓடு, சீக்கிரம் சாப்பிட்டு ஓடு. அப்புறம் சொல்கிறாங்க சாப்பிடாம ஓடிடுச்சுன்ற. அதுபோல் ஹேஸ்ட். கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், தீஞ்ச சுட்ட ஆட்டிறைச்சி சாப்பிட்டுட்டு கடகடன்னு வீட்டுக்குள்ளே போ. இந்த சாப்பாடு ஒன்றும் மீதியாக இருக்கக்கூடாது. உன்னால் ஃபினிஷ் பண்ண முடியலன்னா என்ன பண்ண? எரிச்சு சாம்பலாக்கிடு. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போயிடு. அன்று ராத்திரியிலே இதான் மெயின். நீ ரத்தம் சிந்திட்ட. யார் ரத்தம் சிந்தினது? யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களோ. இந்த ஃபங்க்ஷன் கோஷேன், இந்த ஃபெஸ்டிவல் கோஷேன் நாட்டில் நடக்குது. ஈஜிப்ட் பெரிய கண்ட்ரி. ஈஜிப்டில் உள்ள பெரிய கண்ட்ரியில் வேறு எங்கேயும் நடக்கலை, அந்த கோஷேனில் மட்டும் நடக்குது. இஸ்ரேலர்கள்லாம் டியூட்டிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவங்களாம் சொன்னாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் பண்டிகை கொண்டாட்டு வரோன்னு போயிருக்காங்க. எல்லாம் வந்திருக்கான். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறான்? ஆடு ரத்தத்தை சிந்தி விட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ராத்திரியிலே மெயின் படிக்கணும். நான் படிக்கலாமா? எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் படிங்க. எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மட்டும் உள்ள மிருக ஜீவன்கள் முதற் பேராயிருக்கிறவைகள் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீ இந்த ரத்தத்தை தெளிச்ச பிறகு நான் விரோதியை டீல் பண்றேன். The moment you are protected, the devil will be dealt. நம்ம ஆண்டவர் ரியல் ஹீரோங்க. ஹீரோயினை வேண்டி அவங்க அம்மா அப்பா ஃபேமிலியெல்லாம் செக்யூர் பண்ணிட்டு தான் வில்லன் அடிக்க போவார். பார்த்துக்கிறீங்களா? நீ அங்கே போ அப்படின்வார். அவங்க அங்கே போயிடுவாங்க. அப்புறம் தான் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுவார். இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஆண்டவர் உள்ளே போக போகிறார். சங்கார தூதனை அனுப்புகிறார். It is the blood that protects us. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என்னை காப்பாற்றும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ரத்தம் என்பது அடையாளமாய் இருக்குமா. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய். புரிஞ்சுங்க, நான் பெரிய ஆள் இல்லை, இயேசுவின் ரத்தம் தான் அடையாளம். மகனே, நீ பெரிய ஆள் இல்லை, இயேசுவின் ரத்தம் தான் அடையாளம். இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் கோஷேன் நாட்டில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், நான்லாம் கொண்டாட முடியாது, ரத்தம் தெளிக்க முடியாது, என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்னு. அன்றைக்கி நைட் அவருக்கு ஆபத்து வருமா வராதா? எப்படி சொல்கிறீங்க? ரத்தம் இல்லை. எகிப்தில் யாரோ ஒரு இஸ்ரவேலன் எஜமான் வீட்டிலே இருந்துட்டான். அவன் சொல்கிறான், சார் சொல்லுடா, எங்கள் மோசஸ் இந்த மாதிரி பண்டிகை கொண்டாட சொல்லியிருக்காரு, நம்மளும் இந்த வீட்டில் பண்ணலாமா அப்படின்னா அவர் ஒத்துக்கிட்டார். இவனா பண்ணா, அவனுக்கு ஒரு வாட்ச்மேன் ஷெட் இருந்துச்சுல, அதுலேயும் தடவிட்டான், அவங்க எஜமான் வீட்லேயும் தடவிட்டான். அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வருமா? வரும். விஷயம் ஆள் இல்லை, ரத்தம். சொல்லுங்க, பாதுகாக்கிற விஷயம் ஆள் இல்லை, மனிதன் அல்ல, என் இயேசுவின் ரத்தம். பாதுகாப்புக்கு காரணம் சொல்லுங்க, பாதுகாப்புக்கு காரணம் நான் அல்ல, இயேசுவின் ரத்தம். அதனால தான் நான் எப்போதும் இயேசு ரத்தம் சொல்லியிருக்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பதில் புரிஞ்சிச்சா? இயேசு ரத்தம் ஏன் சொல்றீங்க? என்னை பாதுகாப்பது. சொல்லு மகனே, இயேசுவின் ரத்தம். எத்தனை பேர் பைக்ல போகும்போது இயேசு ரத்தம் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லிட்டே இருக்க போறீங்க. எத்தனை பேர் வயிறு வலிக்கும் போது இயேசு ரத்தம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது இயேசு ரத்தம் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆபத்துல இயேசு ரத்தம் சொல்ல போறீங்க? பிரச்சனையில் என்னை பாதுகாப்பது இயேசுவின் ரத்தம். எல்லாருமே அவுட்டுங்க. ஆமென். எல்லாரும் அவுட்டு. அன்றைக்கு எல்லாருமே அன்றைக்கு அவுட்டு. கர்த்தர் அதை செய்கிறார். ஆமென். கர்த்தர் அன்றைக்கு புறப்பட்டு போகிறார். ஆண்டவர் இதை காலங்காலமும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆமென். நடுராத்திரியிலே 28ஆம் வசனம் படிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். போதும்.
29ஆம் வசனம், நடுராத்திரியிலே படிக்கலாமா? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கிலிருந்து சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரனையும் மிருகஜீவனின் தலையீற்றனையும் கர்த்தர் அழித்தார். ஃபர்ஸ்ட் முறை ஒரு வியாதி, தலைச்சம் பிள்ளைய மாத்திரம் கொல்ற ஒரு வியாதி. யாரையும் ஆண்டவர் கத்திய திரும்ப வெட்டல, தலைச்சம் புள்ள மட்டும். இந்த வைரஸ் இருக்கு பாருங்க, இந்த வைரஸை பார்த்தா எல்லாருக்கும் பயம். காரணம் என்னன்னா, அது ஒரு உருவாவே இருக்காது. ஒரு செல்லுன்னு எடுத்து படித்தோம்னா அது செல்லுன்றது ஒரு உருப்படி. அதுக்கு ஒரு செல் வால் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சைட்டோபிளாசம் லிக்விட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், ரைபோசோம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், நிறைய கண்டென்ட் இருக்கும். அது ஒரு பொருள். ஆனால் அந்த வைரஸ்ன்றது அந்த ஆர்என்ஏ மட்டும் தனியாக ஒஞ்ச துண்டு, டிஎன்ஏ மட்டும் உடஞ்ச துண்டு. இந்த ஆர்என்ஏ மூக்கு வழியாக, நாக்கு வழியாக, வாய் வழியாக போய் நம்ம செல்லில் எங்கன்னா ஒரு ஆர்என்ஏ இருக்கும்ல, அதை உடச்சிட்டு அதுக்குள்ளே பூந்துச்சுன்னா நம்ம செல்லையே வச்சுக்கிட்டு அது உள்ளே பூந்து நம்ம செல்லையே அது யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி செல்லெல்லாம் கெடுத்துன்னுக்கும். இதுதான் வைரஸ். சாத்தான்லேயும் ரொம்ப பயங்கரமான சாத்தான் இந்த சாத்தான். இப்போ நம்ம உடம்புல உள்ள மிலிட்ரி வருதுன்னு, இப்போ நம்ம உடம்புல உள்ள மிலிட்ரி எது? லியூக்கோசைட்ஸ், வெள்ளை அணுக்கள் வந்தால் யாரை தான் பார்க்கும்? நம்ம செல் தாண்டான்ட்டு போயிடும். ஆனால் செல்லுக்குள்ளே ஆர்என்ஏ யார் உட்காந்துங்கிறது? அந்த வைரஸ். சில வைரஸ் வந்து டிஎன்ஏ, அதோட எஃபினிட்டி பார்த்தோன்னா அது நேராக போய் லிவரில் தான் அடிக்கும். சில வைரஸ் அது நேராக போய் நுரையீரலில் மட்டும்தான் அடிக்கும். அதான் கோவிட், கொரோனா வைரஸ். சிலது இருக்கு அது பிரெயினை தான் போய் அஃபெக்ட் பண்ணும், பிரெயின் ஃபீவர் வரும். அதனால என்ன வியாதி வந்துச்சுன்னு தெரில, எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் மட்டும் அழிஞ்சிச்சு. ஆமென். இப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், எந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலும் டாக்டர் சொல்கிறார் அது வைரஸ் ஃபீவர் தாங்க, அது 3 நாளில் போயிடுங்க அப்படின்றாங்க. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? எனக்கு நிறைய ஃபீஸ் கொடுத்துட்டேன் அப்படியா சொல்கிறாரு? ஏன்? நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது, அந்த ரத்தம் 3 நாளுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி அந்த வைரஸையே பொழந்தெடுக்கும்னு சொல்கிறாரா? சரியாகுதா? ஜுரம் வந்து சரியாகுதா? எதை நம்பி அந்த டாக்டர் கொடுக்குற பேராசிட்டமாலை சாப்பிட்டு வரீங்க? அவர் ஆன்டி வைரல் தரல, அவர் கொடுக்குற எந்த மாத்திரையும் வைரஸை போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வைரஸுக்கு நீங்கள் மாத்திரை எடுத்திங்கன்னா அது ஸ்டீராய்டு மாதிரி. அவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு, தெரியும் அது ஆன்டிபயோட்டிக் வைரஸை ஒன்றுமே பண்ணாதுன்னு. எது தான் அங்கே காப்பாற்ற வருது? ரத்தம். சொல்லுங்கள் நல்லா தைரியமா, எது தான் காப்பாற்ற போகுது? இங்கே ரத்தம் தான் இயேசு சொன்னார். நம்ம இன்னைக்கு தான் ரத்தம்ன்றோம், அவர் அன்னைக்கே சொன்னார் ரத்தம். அல்லேலூயா. என்னை வியாதியிலிருந்து சொல்லுங்க ரத்தம் காப்பாற்றும். இந்த ரத்தத்தில் சிலருக்கு இந்த அஃபினிட்டி இருக்கு, சிலருக்கு இருக்காது. நம்ம பக்கத்தில் ஒருத்தருக்கு கொரோனா இருந்திருக்கோம், ஆனால் நமக்கு வந்திருக்காது. இல்லை பக்கத்தில் உனக்கு வந்திருக்காது, நமக்கு வந்திருக்கோம். கரெக்டா? அவங்க சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஸ்ட்ராங்குங்க, எங்கள் ரத்தத்துக்கு வராது அப்படின்னு இருப்பாங்க. இந்த எந்த பிரச்சனையும் வராத ஒரு ரத்தம் எத்தனை பேருக்கு வேணும்? அப்படி ஒரு ஆள் இருந்தா காட்டுங்க, நான் ஏத்திக்கிறேன்றீங்களே, அதுதான் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், அந்த ரத்தம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ரத்தம் என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றும். ஆமென் சொல்லுங்க. வியாதியிலிருந்து காப்பாற்றும். இது பழைய ஏற்பாட்டு காலம், இயேசு இன்னும் பிறக்கவே இல்லை, அதனால் இயேசு ரத்தம் அவைலபிள் இல்லை. ஆடோட ரத்தமே பேசிருச்சு அந்த வைரஸ் கையிலையோ. சங்கார தூதன் என்று சொல்லுகிறது பைபிள். சங்கார தூதன் வந்தான், அந்த ரத்தம் பேசுகிறது, கடந்து போ, யூ ஆர் நாட் அலவுட் டு என்டர் இன் டு தி ஜோன் அப்படின்னு சொல்லுது. பாஸ் ஓவர், பாஸ். அப்படியே கோஷன் தேசம் ஃபுல்லாக கடந்து போகுது. போனால் எகிப்தில் சில எஜமான் வீட்டில் அடிமைகளாக இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க? ரத்தம் பூசிக்காங்க. தாண்டி போனால் எஜமான வீட்டில் இல்லை, தலைச்சம்புள்ள அவுட்டு. அடுத்த வீட்டில் நடு ராத்திரியிலே எல்லாரும் வந்தாங்க. 30ஆம் வசனம், பார்வோனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தில் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிருந்தது, சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லாதிருந்தது. 31ஆம் வசனம், ராத்திரியிலே எல்லாரும் திருச்சபை சேர்ந்து படிப்போமா? அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ரிலீஸ்.
break. The bondage has been broken. 430 வருஷம் கட்டி இருந்த கட்டுக்களை ஒரே நாள் அந்த ரத்தம் விடுதலை கொடுத்தது. என் மகனே, இயேசுவின் ரத்தம் எத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டிருந்தாலும் உனக்கு விடுதலை கொடுக்கும். விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை முறை சொல்ல போறீங்க? சொல்லுப்பா, 1000 மடங்கு, 1000 டைம் சொல்லுப்பா. நைட்ல தூக்கம் வராம பயம் வரும்போது என்ன பண்ணோம்? சொல்லிட்டே இருக்கணும். சாத்தானுக்கு இயேசு ரத்தம் பேர் சொன்னாலே அவனுக்கு சாவு மணி தான். அவனுக்கு அந்த டிங் டிங் சவுண்டு கேட்டாலே வைத்த கலக்கம். அது யார் கடிக்கிற டிங்கு? அவனுக்கு. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டும். ஆபத்து காலத்தில் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. பைக்கில் போகும்போது சொல்ல வேண்டும். கஷ்ட காலத்தில் சொல்ல வேண்டும். உடம்பு சரியில்லாத போது சொல்ல வேண்டும். ஆமென். இந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா. இட் இஸ் கிவிங் அஸ் ப்ரொடெக்ஷன். ஆமென். முழு குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன். திஸ் இஸ் கிவிங் அஸ் ஹீலிங். நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. இட் இஸ் கிவிங் அஸ் ப்ரொடெக்ஷன். அதிக பொன்னும் பொருளும் கூட கொடுக்குமா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. போன வாரம் இந்த செய்தி தான் நம்ம படித்தோம். திருவிருந்து எடுங்க வீட்டிலன்னு சொன்னேன். எத்தனை பேர் வீட்டில் போய் எடுத்தீங்க இந்த வாரம் ஃபுல்லா? வெரி குட். மீதி பேர் ஏன் எடுக்கல? என்ன சொல்ல போறீங்க? என் ரத்தம் இருக்குயா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த பூமி கவனிங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களுடைய ரத்தத்தை மக்க வச்சுக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களுடைய சரீரத்தை மக்க வச்சிருக்குது. அதே டிபி, அதே வைரஸ், அதே கொரோனா, அதே கேன்சர் தான். இயேசுவை மட்டும் தொட முடியல. உங்களை நம்பி இன்னும் எவ்வளோ நாள் வாழ்ந்துன்னு போகிறீங்க? அது தொடாத ஒரு சரீரம், ஒரு ரத்தம் 2000 ஆண்டுகளாக இந்த பூமியில் இன்று வரை உங்களையும் என்னையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு ரூலுங்க. இதை உன் பிள்ளைகளுக்கு நித்திய கடமையாய் செய்ய வேண்டும். 24ஆம் வசனம். இந்த காரியம் படிங்கம்மா. உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக கைக்கொள்ள வேண்டும். வருஷம் 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 என்ன பண்ணுவாங்க? பஸ்கா பண்டிகை மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க, கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. பஸ்கா பண்டிகை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? 1 வயசு ஆட்டுக்குட்டி, சொல்லு, புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் சாப்பிடுவாங்க. கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார் யார் பீரியட்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படியே திங்க் பண்ணுங்களேன். இப்போ இங்கே 40 வருஷம் நடக்க போகிறாங்க. 40 வருஷமோ செய்வாங்கல்ல. இதான் முதல் வருஷம் ஸ்டார்ட். இனிமேல் எத்தனை வருஷம் நடக்க போகிறாங்க? 40 வருஷம் கொண்டாடுவாங்களா? மோசே தலைமையில் கொண்டாடுவாங்களா? யோசுவா தலைமையில் கொண்டாடுவாங்களா? காலேப் தலைமையில் கொண்டாடுவாங்களா? அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலத்தில் கொண்டாடல. பிறகு சவுல் ராஜாவாகிறார், கொண்டாடினாங்க. சாமுவேல் ராஜா அவர் கொண்டாடினாங்க. சலமோன் ராஜா அவர் கொண்டாடினாங்க. திரும்பி பிரேக் விட்டு போனாங்க. இப்போ பார்த்தா எசேக்கியா ராஜா வந்திருக்காரு. இப்போ யார் வந்திருக்கிறாருங்க? ஒரு 600 வருஷம் கடந்து போச்சு, 700 வருஷம் கடந்து போச்சு. எசேக்கியா ராஜா வந்திருக்காரு. இப்போ நம்ம 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்துக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. உங்களை யாருக்காவது பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்றைக்கி உங்கள் கூட ஆண்டவர் பேசினுங்கிறார். ஐயா வெறும் பிரச்சனை தாயா நான் பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா இனிமேல் நான் சொல்ல போகிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக கேட்கணும். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை மேலே இல்லையா, பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. அவங்க மட்டும் கை தூக்கி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா அது? பண பிரச்சனை. அவங்க கஷ்டப்படுறவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விடுதலை தரப்போறாரு. இருக்கிறீங்களா? உடம்பு பிரச்சனை. 2வது ஆளம் வந்துட்டீங்களா? பண பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, அப்புறம் மன பிரச்சனை. அவங்க மட்டும் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. அப்போ ஏறக்குறைய எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிக்கலாமா? அப்போ கை தூக்கி அல்லையா சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான் எசேக்கியா ராஜாவுக்கு வந்துச்சு. எசேக்கியா ராஜாவுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்குறீங்களா? நம்பர் 1, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த எசேக்கியா கையில், எசேக்கியா எல்லாம் பத்திரங்கத்திரம்லாம் எழுதி வச்சுரு, உயிரெலாம் ஒழுங்காக எழுதி வச்சுரு, சீக்கிரம் நீ சாக போகிற அப்படின்ட்டார். ஐயோ வயிறு கலக்கிருச்சு அவருக்கு. இந்த காலத்தில் டாக்டருங்க தானே நமக்கு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. 6 மாதம், 3 மாதம், 2 மாதம், 1 மாதம், இப்போவே அப்படின்றாங்கல்ல. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. எசேக்கியா தீர்க்கதரிசி இப்படி ஒரு செய்தி வந்துருச்சு. 2வது எதிரினுடைய அட்டாக். வயசானவராக இருக்காரு, எசேக்கியாவாக இருக்காரு, பானா போட்டான்னு விடாமல் செனகரிப் என்று சொல்கிற அசீரிய படைத்தளபதி எருசலேம் வாசலுக்கு வந்திருக்கிறான். அரண்மனைக்கிட்டே வந்திருக்கிறான். வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச
அவனோட படைத்தலைவர்கள்லாம் ஹீப்ரூ லாங்குவேஜ்லேயே அசிங்கமாக திட்டிட்டு போகிறான். உங்கள் ராஜாலாம் ஒரு மனுஷனா, அவெல்லாம் ஒரு ஆணா அப்படின்லாம் திட்டுறாங்க. எதிரினுடைய படையெடுப்பு. முதல்ல உடம்பு சரியில்லை, அடுத்தது எதிரினுடைய படையெடுப்பு. வெல்த்தே இல்லை, கஜானாவே இல்லை, ஆலயத்துலேயும் காசு இல்லை, வீட்லேயும் காசு இல்லை. ஏன்னா எசேக்கியாவுக்கு ஒரு அப்பா இருந்தார், அவர் பேர் ஆகாஸ். அவனே எல்லாத்தையும் விற்று சுட்டு தின்ட்டு போயிட்டான். இப்போ எசேக்கியா எப்படி இருக்கார்? ஒன்றும் இல்லாமல் இருக்கார், உங்களா மாதிரியே இருக்கார். பணப்பிரச்சனை சொல்லுங்கள், பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, அப்புறம் எதிரியோட பிரச்சனை, 3 பிரச்சனையோடு இருக்கும்போது எசேக்கியா ஒரு முடிவு எடுத்தார். நம்ம ஏன் பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடாது? நல்லா இருக்குல்ல? என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஏன் பஸ்கா பண்டிகை சொல்லுங்கள், நம்ம ஏன் பஸ்கா பண்டிகை? கை இப்படி வச்சிங்க. நான் ஏன் திருவிருந்து எடுக்கக்கூடாது? பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. வைக்க மாட்டீங்களா கையை? இங்கே யோசிச்சா தானே அங்கே நல்லா யோசிங்க. கை வைமா, அப்புறம் போய் நீ யோசிச்சு என்ன பிரயோஜனம் இல்லை. நான் ஏன் பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடாது? அவன் எசேக்கியாவுக்கு நல்ல தாட் வந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியில் இருந்தார். லெட்டர் எழுத ஆரம்பித்தார். லெட்டர் எழுதி யூதா ஃபுல்லாக சர்க்குலர் ஆரம்பித்தார். ஆமென். த ரன்னர்ஸ் என்று சொல்லுகிறது இங்கிலீஷ், ஓடுறவங்க, தபால்காரர்கள் என்று தமிழ் வசனம். இந்த வருஷம் நம்மலாம் பஸ்கா பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்றாரு. ஆனால் யாருமே ரெடியாக இல்லை. உடனே ராஜா சொன்னார், இந்த வருஷம் இந்த ஃபஸ்ட்டு மந்தில் தான் கொண்டாடணும். பரவாயில்லடா, ஒரு மாதம் தள்ளி போய் அடுத்த மாதமாவது நம்ம கண்டிப்பாக பஸ்கா பண்டிகை கொண்டாடுறோம். ஒரு மாதம் தள்ளி வேற போட்டார். தபால்காரர்கள் ஊர் ஊராக போய் தபால் கொடுத்தாங்க. என்னான்னு கொடுத்தாங்க தெரியுமா? எல்லாரும் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். பஸ்கா பண்டிகையோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வயது ஆட்டுக்குட்டி, அப்புறம் புளிப்பில்லா அப்பம். ஆனால் அஞ்சற்காரர்கள் போகும்போது 10ஆம் வசனம் சொல்றது, இப்போ 2 நாளாக 30 நடந்திருக்கிறோம். 10ஆம் வசனம் சொல்றது, அஞ்சற்காரர்கள் எழும்பி மனாசே தேசங்களில் செபுத்திலிசும் ஊர் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். எசேக்கியா ராஜா பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது ஜனங்க என்ன பண்ணாங்களா? கேலி பண்ணி சிரித்தார்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது எத்தனை பேர் உங்களை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க? தைரியமாக கை தூக்கணும், அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். தபார் லூஸு, ஏதோ பாடிட்டு கிடக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு போயிட்டு கிடக்குது. திருச்சபை நான் கூட இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கேன், நீங்களாம் வந்துக்கிறீங்கன்னு நான் வரல, இங்கே அவர் வந்துக்கிறாருன்ற தைரியத்தில் நான் வந்திருக்கேன். என்னை பார்த்து எத்தனை பேர் லூசுன்னு சொன்னாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த லூசு ஒரு கடவுளை வணங்க போகுது, அவர் என்னை காப்பாற்றுவார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வம், அனாதைகளின் தெய்வம், கைவிடப்பட்டவர்களின் தெய்வம். ஆனாலும் நம்ம எசேக்கியா பின்வாங்கலைங்க. பிளான் பண்ணிட்டார். we are going to celebrate Passover அப்படின்ட்டார். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாரு? கொண்டாடியே தீர்வேன். 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கிட்ட வந்த வெல்த், அந்த ஆலயத்தில் வந்த வெல்த், அதை எண்ணி முடியாமல் போய் மீதியாய் இருந்ததாம். சாதேக்கின் சந்ததியாக அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆலயத்தின் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுங்கள் சொன்னார். ஆலயத்துக்காக ஸ்டோர் ஹவுஸ் கட்ட சொன்னார். ஆலயத்துக்காக கஜானாக்கள், பெரிய பெரிய கஜானாக்கள் கட்ட சொன்னாங்க. பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? வெல்த் ஸ்டார்டட் டு ஃப்ளோ. வெல்த், உலகத்தில் இருந்த வெல்த் கர்த்தருடைய பண்டிகை கொண்டாட மனிதனுக்கு வந்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? அது மாத்திரமல்ல, திருச்சபையே பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அற்புதம் நடந்ததாம். 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி அற்புதங்கள் அதிசயங்களை கண்டார்கள், நன்மையும் செம்மையும் உண்மையும் கண்டார்களாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வெல்த்தும் வந்துருச்சு, மனசும் நிறைவாயிருச்சு, ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தான் தப்பிச்சாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? கவனிக்கிறது மெயின் விஷயம். எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது எகிப்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதம் பண்ணினது சங்கார தூதன், ரைட்டா? இன்னைக்கு எசேக்கியா காலத்தில் அசீரியா ஃபைட்டுக்கு வந்துக்குது. எது வந்திருக்குங்க? சூப்பர் பவர். என்ன நடந்தது பாருங்க.
2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படித்தீர்கள் என்றால் கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். பாருங்க, இது நிமித்த ராஜாவாக எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரன் ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது படிங்க, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதாம் பண்ணினான். அப்படியே சனகரிப்பு செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். படிங்க, அங்கே அவன் தன்னுடைய தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்க போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். கைத்தட்ட மாட்டீங்களே? பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, வெல்த் இஷ்யூ வந்துருச்சு, செக்யூரிட்டி இஷ்யூ வந்துருச்சு. வாடா ஆண்டவர் காலில் விழுவோம் என்று கர்த்தர் பாதத்தில் விழுந்தான். ஹெல்த் இஷ்யூனா தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். ஆமென். படிக்கலாமா? 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6 படிச்சிங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி உன் ஆயுசு போயிடும், கதையை முடின்றாரு. அவர் முற்றத்துக்குள் போகிறதுக்குள்ள ஆண்டவர் சொல்லுவார், ஏசாயா ரிட்டர்ன் போ. என்ன ஆண்டவரே, என் பையனுக்கு நான் 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன்னு போய் சொல்லுன்னு ஏசாயா எக்ஸ்ட்ரா 15 வருஷம் வாழ போகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? The power of shedding the blood. Passover. இன்றைக்கி நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வருகிற மாதம் 10ஆம் தேதி அனைவரும் ஒரு ஆடை பிடித்து கொண்டு உங்கள் வீட்டில் வைத்திருங்கள். 14ஆம் தேதி நான் வருகிறேன். அந்த ஆடினுடைய தலையை வெட்டி அந்த இரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்காலில் பூசலான்னா கண்டிப்பாக எல்லாரும் செய்வீங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவீங்க. பாஸ்டர் வராரு, ஆடு வாங்குறாரு, 2-3 பேர் ஃபேமிலி சேர்ந்து ஆடு வாங்கிட்டு வந்து வைப்பீங்க. ஆனால் கர்த்தரதை சொல்ல, ஏன்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் ரத்தம் இனி நம்மை காப்பாற்றாது. அல்லேலூயா. ஜூஸ்க்கு உங்களுக்கு தெரியுமா, பாவம் அவங்க இந்த பலி இப்போ செலுத்த முடியாது. ஏன்னா அவங்க கையில் ஆலயமே இல்லை. இப்போ அவங்க பலி செலுத்துறதே இல்லை. அன்னைக்கு மோசே காலத்தில் பண்ணாங்களே அப்படி இல்லை, சாலமோன் காலத்தில் பண்ணாங்களே அப்படி இல்லை. அவங்க இன்னும் பிளட் ஷெட்டே பண்ணல, அவங்க ஆலயமே கட்டலை, ஜெருசலேம் டெம்பிளே இன்னும் கட்டலை. ஆமேன். உங்களையும் என்னை காப்பாற்ற இயேசுவின் பஸ்கா இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாமா? மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில், டிவி ஸ்கிரீன்ல போடுங்க, போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பிரதர் சிஸ்டர், பழைய ஏற்பாடுல பஸ்கான்னு வந்துச்சுல, ஜீசஸ் வந்துட்டாரு. அவரும் பஸ்கா பண்டிகை கொண்டாடினார். 33 வருஷம் கொண்டாடினார். எத்தனை வருஷம் கொண்டாடினாரு? 33வது வயசுல பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நாள் செலிப்ரேட் பண்றார். புரிஞ்சுங்க. அவரும் ஒரு வயது ஆடு தானே சாப்பிடணும், கசப்பான கீரை தானே சாப்பிடணும், புளிப்பில்லாத அப்பம் தானே சாப்பிடணும். சாப்பிட்டாரு 33 வருஷம். ஆனால் இந்த 34வது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது வராரு. சீஷர்களை முன்னாடி நாளே கூட்டினாரு. சொன்னார், நாளைக்கு இந்த பஸ்கா ஆடு உங்களை யாரையும் காப்பாற்ற போகிறதில்ல, நாளையிலேருந்து புது உடன்படிக்கை சேஞ்ச் ஓவர் ஆக போகுது. இனிமேல் பஸ்கா ஆடு நான் தான். அந்த ஆடு யாரையும் பெருசாக காப்பாற்றலை, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று ஒரு பிரெட்டை எடுத்து பித்து உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்று சொன்னார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நாளா? ஏன் பஸ்கா பண்டிகை அன்றைக்கி ஜீசஸ் பண்ணல? ஏன்? அன்றைக்கெலாம் அவரே செத்து இருக்க போகிறார். திராட்சரசத்தை எடுத்தார். 27ஆம் வசனம். பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இந்த திராட்சரசத்தை எடுத்து என்ன சொன்னார்? இது உனக்காக சிந்தப்படுகிற என்னுடைய. அவ்வளோதான். அன்னைக்கு எசேக்கியா கஷ்டப்பட்டு அவ்வளோ செஞ்சார். நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு குடும்பமாக உட்காந்து கவனிங்க, லிசன் பண்ணுங்கள். ஒரே ஒரு பாட்டு பாடி, ஒரு கோரஸ் பாடி, சின்ன ஜெபம் பண்ணி, ஒரு பிரெட் எடுத்து இல்லை ஒரு பன் எடுத்து மத்திய 26 பிரிச்சுக்கிட்டு 26ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது உனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்க போகிறீங்க, சொல்ல போகிறீங்க உனக்காக சிந்தப்படுகிற இயேசுன்றது. புது உடன்படிக்கை கூட வளர்ந்துருவீங்க. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்தில் ஜெயித்தது போல, நம்ம எசேக்கியா அசிரியாவில் ஜெயித்தது போல, இன்றைக்கு நீங்கள் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார்.
வியாதியை மேற்கொள்வீர்கள். விசுவாசிங்கள். சாத்தானை மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வெல்த் டிரான்ஸ்ஃபர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. சரீரத்தில் ஒரு வருஷம் ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு கூட்டி தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. எதிரிகள் சனகரி பழிந்தது போல அழிக்கக்கூடிய கிருபையை தருவார். கர்த்தர் தம் தூதனை அனுப்பி எகிப்தியனை சங்கரித்தது போல, அசிரியனை சங்கரித்தது போல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானை கர்த்தர் அழிப்பார். Sickness will leave. ஆமென் சொல்லுங்க. வியாதி அகலம். ஆமென் சொல்லுங்க. பலவீனம் அகலம். ஆமென் சொல்லுங்க. மாந்திரிக தாந்திரிக கட்டுகள் அறுபடும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க கையில உள்ள பணம் வீணாய் செலவாகாது. ஆமென் சொல்லுங்க. உங்களை ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற சத்துருவின் கிரைகளிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஹைலைட் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போடுறேன். இந்த பஸ்கா ஆடு சாதாரணமாக சூஸ் பண்ண முடியாது. அந்த பஸ்கா ஆடு விற்கிற மார்க்கெட் பிளேஸில் ஆசாரியர் இருப்பாங்க. ஆமேன். அவங்க அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஆமேன். அவங்க அதை ஸ்கேனிங் லென்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு பார்ப்பாங்க. மாசு மறுவற்ற பழுதில்லாத ஆடுகள் தான் இஸ்ரேல் உள்ள ஃபேமிலிக்கு சேல் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஜெருசலேம் மார்க்கெட்டுக்கு வரும். வெளியே கழிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று செம்மறி ஆடு இல்லை வெள்ளை ஆடு இல்லை, எக்ஸலண்ட்டாக பழுதில்லாததாக எடுக்கணும். ஆமேன். இது யாரோட வேலை? ஆசாரியரோட வேலை. யாரோட வேலை? ஆசாரியர்கள்லாம் யாருங்க? ஆரோன் வயிற்றில் பிறந்தவங்க. யார் வயிற்றில் பிறந்தவங்க? அந்த ஆரோன் ஒருத்தர் இருக்கிறார்ல, மோசே வயிற்றில் பிறந்தவங்க கூட கிடையாது. யார் வழியில்? அவங்க தான் அதை பண்ணுவாங்க. ஆமேன். ஒரு வசனம் படிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். ஓகே, இவர் யாரு? யார் வழியில் வந்துக்கிறாரு? அபியா. அபியா வந்து ஆரோனோட ஃபேமிலி. இப்போ ஒய்ஃப் பற்றி போடும்போது டைரக்டாக ஒரு பேரே போட்டிருக்கோம். அவன் மனைவி படிமா. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். இந்த ரெண்டு பேரும் யார் ஃபேமிலி? ஆசாரிய வழி. அப்போ எருசலேமுக்குள்ளே வருகிற ஆடுகளை செக் பண்ணுற வேலை யார் வேலை? இவங்க ரெண்டு பேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? யார் வழி? இவங்க ஆசாரிய வழி. அது மட்டும் இல்லை, ஆரோன் வழி. ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. ஓகேயா? ரைட்டாக. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். அவன் பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்கு அந்த வசனம்? சீக்கிரம் 20க்கு மேல. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். எத்தனை வசனம் அது? 13. இப்ப இந்த ஆரோனோட வழியில அப்பாவும் ஆரோன் வழி, அம்மாவும் ஆரோன் வழி. பிறக்கிற பையன் பேரு யோவான். அந்த யோவான் தான் யோவான். சொல்லுங்க, அவர் ஆசாரியனா இல்லையா? சொல்லுங்களேன் எனக்காக. பெரிய ஆசாரியனா இல்லை இந்த அண்ணா காய்பா மாதிரி டூப்ளிகேட்டா? பைபிளே சொல்லுது அண்ணா காய்பாலாம் டூப்ளிகேட் பசங்க, காசு கொடுத்து உள்ள வந்தவனுங்க. எனக்கு அவனுங்களை பற்றி ஸ்டடி தெரில. மெயின் யார்? ஆசாரியன். சகரியாவும் ஆசாரிய வம்சம், எலிசபெத் ஆசாரியன். பையன் யோவான் ஸ்நானகன். அப்போ நம்ம ஆசாரியனாக யோவான் ஸ்நானகன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த யோவான் என்ன சொன்னார் பார்க்கலாமா? பஸ்காக்கு ரிலேட்டடாக ஒரு வார்த்தை சொன்னார். இயேசுவை பார்த்து சொன்னார். யோவான் 1:29. எவ்வளோ சீக்கிரம் படிக்க போறீங்க? John 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கை தட்டலாமா? ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இப்போ புரிஞ்சுக்கங்க, பஸ்கா ஆடு வேற யாரும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பஸ்கா ஆடு அன்னைக்கு எகிப்தியர்களிலிருந்து காப்பாத்துச்சு. பஸ்கா ஆடு அன்னைக்கு எசேக்கியா அசிரியர்களுக்கு காப்பாத்துச்சு. இந்த இயேசு என்கிற பஸ்கா ஆடு என்னை சாத்தானிடமிருந்து காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனை பேர் கொண்டாட போறீங்க? எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ண போறீங்க? எத்தனை பேர் இயேசு ரத்தத்தை உங்க உடம்புல தெளிச்சுக்க போறீங்க? எத்தனை பேர் இயேசு ரத்தத்தை உங்க வீட்டு நிலைக்கால்களை பூச போறீங்க? இயேசு ரத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாம். வாங்க. ஓரி கதலபா ஷி கரபரபதல ரேதே நெபே ரேபேதே நெபே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே. வாங்க கர்த்தரை ஆராதனை செய்யலாம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் மகனே, என் மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன்னை சுகப்படுத்துகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். வாங்க கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? ஓ ரிகாதலா பௌஷாரபா ரபா ரே கே தேனே பேரே பேரே தின். ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. திரும்ப திரும்ப பாடலாமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு பாடலாமா? மகளே பாடு, மகளே பாடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக அவருடைய சிந்தப்பட்டதே. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா பாவமும். எத்தனை பேருக்கு பாவத்தை பத்தி பயம் இருக்கு? அப்பனா உங்களுக்கு ரத்தம் வேணும். எத்தனை பேருக்கு வியாதியை பத்தி பயம் இருக்கு? அப்பனா ரத்தம் வேணும். எத்தனை பேருக்கு வருங்காலத்தை பத்தி பயம் இருக்கு? ரத்தம் வேணும். இயேசுவின் ரத்தத்தை நீங்க சிந்த வேணாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிந்திட்டார். சிந்திட்டு அந்த பேக்கை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு.
எதில் தெரியுமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு? வார்த்தையிலே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. இவ்வளோ நாள் வைக்க முடியாதுல்ல, எதில் பண்ணிட்டாரு? நீ சொன்னாலே போதும் பலிக்கொன்றார். ஜீசஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜியா இல்லையா? எவ்வளோ அட்வான்ஸ்டு, பயங்கரம். இன்னும் அட்வான்ஸ்டாக போனார். உன்னால் பேச முடியாத போது மனசில் நினச்சாலே பலிக்கொண்டார். அல்லேலூயா. நம்ம ரத்தம் நம்ம கூட பேசுறதில்ல, நமக்கு ஏதோ நல்லது பண்ணுதா இல்லையா? உங்கள் ரத்தம் உங்கள் கையில் பேசுதா? இட்லி சாப்பிடு, தோசை சாப்பிடுன்னு சொல்லுதா? உங்களுக்குள்ளே பாஞ்சி இருக்குது 5 லிட்டரு ரத்தம். அதில் தான் வெள்ளை எண்ணம் சிவ பண்ணலார். உங்கள் ரத்தம் உங்கள் கையில் பேசாமல் உங்களுக்கு நல்லது பண்ணுதுன்னா இயேசுவின் ரத்தம் அந்த ரத்தத்துக்காக நல்லது பேசிக்கொண்டு விசுவாசிங்க. வீட்டில் போய் திருவிருந்து எடுங்க. இயேசு ரத்தத்தை வாயில் உச்சரிச்சிட்டே இருங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு தான், பயப்படுறவங்களுக்கு தான், கவலைப்படுறவங்களுக்கு தான், சந்தேகப்படுறவங்களுக்கு தான், வியாதியில் அடிக்கடி கஷ்டப்பட்டு வாரம் வாரம் எனக்கு உடம்பு சரியில்லையா என்று சொல்லுகிற உங்களுக்கு தான். கையில் ₹1 கூட நிற்கலாங்க, ₹1 வருது, 1000 ரூபாய் கடனாக போகுதுன்ற உங்களுக்கு தான் இந்த இயேசுவின் ரத்தம். விட்டு விடாதே மகனே. இஸ்ரவேலர்கள் பஸ்கா கொண்டாடினார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜெயித்து கோடீஸ்வரர்களானார்கள். எசேக்கியா பஸ்காவை ஆசரித்தான். அசிரியானுடைய கொடுங்கோல் ஆட்சியை உடைத்து கோடீஸ்வரனாய் வாழ்ந்தான். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய திருவிருந்தாகிய பஸ்காவில் பிரவேசிப்போம். சாத்தானின் கோட்டைகளை ஜெயித்து வாழக்கூடிய கிருபை உண்டாவதாக. கர்த்தர் செய்வராக. ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் செய்வராக. ஆமென். கர்த்தர் செய்வராக. 7 அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.